உக்ரைன் யுத்தத்துல அண்ணன் அமெரிக்காவே தோத்து போயிட்டான்னா நீ தேவையில்லாத வேலையை பார்க்காத ஜெர்மனி அப்படின்னு சொல்லி 1000 தாட்டி சொன்னாலும் கேட்டபாடு இல்ல. இமீடியட்டா டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஜெர்மனியை சுத்தி நடக்க ஆரம்பிக்குது. ஜெர்மனி ஏதோ தான் திட்டம் போட்டு ரகசியமா காய்கள் நகர்த்துறார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் தனக்கு போட்டியா கூடவே இருந்த பைப்ல அம்புட்டு காய்கள் நகர்த்தி இருக்கு அப்படின்னு இப்ப தெரிஞ்சு ஜெர்மனி ஒரே ஷாக்கு. உக்ரைன் யுத்தத்துக்கு அமெரிக்க ஆயுதங்களை நிறுத்துச்சு. இனிமே தரவே மாட்டேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா அது மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா அதை காட்டிலும் மிகப்பெரிய பிரச்சனையா மாத்தி விட்டுருச்சு. என்ன அப்படின்னா போலந்துல இருந்து தான் போகும். பெரிய அளவு உக்ரைன்ல கொண்டு போய் சேர்த்து வச்சா ஒரு நிமிஷத்துல ரஷ்யா சாம்பலாக்கிரும். அதனால டெலிவரி போற நேரம் மட்டும்தான் இங்க இருந்து கடத்துவார்கள். அந்த பாயிண்டே சோக் பண்ணிட்டார்கள். போலந்துல இருக்கிற ஆயுதம் அப்படியே இருக்கட்டும், அந்த யூனிட் எல்லாம் ஒன்னும் உக்ரைன் திசையை நோக்கி திருப்பி கூட வச்சிடாத அப்படின்ட்டாங்க. ஷட்டர் போட்டு மூடிடு. உக்ரைனை பொறுத்தவரை இந்த டெலிவரிகளை எடுத்துக்கலாம், அடுத்து வர ஆயுதங்களை பேசி வாங்கிக்கலாம், ஒன்றும் பெருசா கேப் இருக்காது, 2 நாள் கேப் இருந்தா பாத்துக்கலாம், அதுக்குள்ள ஜெர்மனி தான் குதிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு 1000 திட்டங்கள் போட்ட உக்ரைனுக்கு பெரும் இழப்பு. சரி, இப்படி ஒரு இழப்பு உக்ரைனுக்கு அப்படின்னா ஜெர்மனிக்கு அதுக்கு மேல. ஜெர்மன் ஒரு டீம் அனுப்பிச்சிச்சு பிரான்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ரகசியமா அப்படின்னு பார்த்தோம். இப்ப பார்த்தா பிரான்ஸ் அதிபர் மேக்ரானே சொல்லிட்டார் என்ன அப்படின்னா அந்த ரகசிய டீமுக்கு ஹாய் பை அவங்க ஆட்கள் யார் சொன்னார்கள்னு நமக்கு தெரியல, அதை அப்படியே அமுச்சு விட்டு நான் புட்டின்கிட்ட பேசினேன்ப்பா, நிறைய தடவை பேசிட்டேன் இப்ப சமீப காலத்துல அப்படின்னு சொல்லி போட்டோ அடிச்சிட்டார்கள். எப்பயா பேசினேன்? ஒண்ணுமே சொல்ல, எல்லாத்தையுமா நான் சொல்லுவேன், ரகசியமா நான் பேசிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, இப்பவும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன், நிறைய விஷயம் பேசுறோம் அப்படின்ட்டாரு. உக்ரைனை பத்தி நாங்க ஒன்னும் பேசல அப்படின்ட்டாரு. முடிஞ்சா அப்ப எதை பத்தி பேசி இருப்பார்கள் அப்படிங்கறதா இந்த ஜெர்மனி செய்யக்கூடிய சேட்டை ஒண்ணு, ஈரான் யுத்தத்துல எப்படியான ஸ்டாண்ட் எடுக்கலாங்கிறது 2, அது போக போக்குவரத்தெல்லாம் பழையபடி பார்த்து பண்ணிக்கலாம். இப்ப என்ன கெட்டு போச்சு, நான் ஜெர்மன் மாதிரி கிடையாது, நான் என்னைக்கும் உங்கால் தான், நல்ல பையன் தான் அப்படிங்கிற மாதிரி பிரான்ஸ் ரஷ்யா கூட ஒரு பக்கம் டீல் போட்டுருச்சு. அமெரிக்கா ஒரு பக்கம் ஆயுதங்களை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டிய ஆயுதங்களையும் ஷட்டர் போட்டு மூடிட்டார்கள். இந்த பக்கம் ஜெர்மனி தனியா டீம் அனுப்பிச்சிச்சு, ரகசியமா நம்ம 2 பேரும் பேசிக்குவோம் ஏது பிரான்ஸ் கூட. அந்த டீமை வழி அனுப்பி வச்சுட்டு நான் ஏற்கனவே ரஷ்யா கூட பேசிக்கிட்டு இருக்கேன்டா, உன் கூட்டணிக்கு நான் வரலை அப்படின்ட்டார்கள். இப்ப ஜெர்மனி தனியா போராடணும், பிரான்ஸோட உதவி இல்லாம போராடணும். முடியுமா? ஏற்கனவே அமெரிக்கா உதவி இல்லாம முடியாதுன்னு பார்த்துட்டோம். பிராந்தியத்துக்குள்ள உள்ள வல்லரசும் கைவிரிச்சதுக்கு அப்புறம் ஜெர்மனிக்கு அடுத்த பிரச்சனை இமீடியட்டா வந்துருச்சு. இந்த பிரச்சனை ஒரு 10 நாள் கழிச்சு வரும்னு பார்த்தா இமீடியட்டா ரொமேனியா போன்ற நாடுகள் உக்ரைனுக்கு இனிமே ஒன்னும் கிடையாது, என் சார்பில் எதுவும் கிடையாது, நான் எல்லாத்தையும் தடையும் பண்ணுவேன் அப்படின்ட்டார்கள். அங்க உள்ள பயலுக்கு தான் வீட்டோ அதிகாரம் இருக்குல்ல, நீ எந்த மசோதாவை கொண்டு வந்தாலும் சரி உக்ரைன் யுத்தத்துக்காக அதை நான் தடை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் பங்குக்கு அவர்களும் குதிக்கிறார்கள். போற போக்க பார்த்தா பால்டிக் நாடுகளை கூட்டிட்டு ஜெர்மனி தனியா தான் போய் ரஷ்யாவை சந்திக்கணுமாட்டுக்கு. அந்த ரிஸ்க் எடுப்பார்களா அப்படின்னு கேட்டா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, பூச்சாண்டிகள் தொடரும். ஆனா நினைச்சபடி 2 பேருக்கு போட்ட பிளான் ஒரு 2 நிமிஷத்துல செதறி போச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் அமெரிக்கா தாறுமாறா அடிக்குது, அந்த அடியில இருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னு கேட்டா லாபி செய்யற குழுக்கள் அமெரிக்கால வலுவா இருக்கும், நமக்கே தெரியும். ஆனா இப்ப அந்த லாபி செய்யற குழுக்களோட ஃபுல் டைம் வேலை பென்டகன் உத்தரவா ட்ரம்ப் உத்தரவா? ட்ரம்ப் ஏன் இதை ஒத்துக்கிட்டாரு, பென்டகன் ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா இதை செய்யுது, இந்த மாதிரி தியரிகள் பம்ப் எடுத்து ஓடுதாங்க. அதனால இந்த பயபிள்ளைகளுக்கு ஒண்ணுமே சிக்காது வருங்காலங்கள்ல. சரி, ஆயுதமே இல்லாத உக்ரைன் அப்படின்னா ரஷ்யா என்ன பண்ணும்? ரஷ்யா புகுந்து விளையாடுது. 8 மணி நேரம் அப்படின்னா 8 மணி நேரத்துல 500க்கும் மேற்பட்ட இடங்களை குறி வச்சு தாக்குற அளவுக்கு மிகப்பெரிய வலைப்பின்னல் அமைச்சு அந்தக்குள்ள ஜெலன்ஸ்கி மட்டும் சிக்காம தாக்கிட்டு இருக்காருங்க. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான், நாட்கள் கூட கூட பகுதிகள் கணிசமா ரஷ்யா கைவசம் வருது. இத ரஷ்யா ஏற்கனவே டொனட்ஸ் பகுதிகளை எல்லாம் அறிவிச்சிட்டார்கள், எங்க அணு ஆயுத சர்க்கிள்குள்ள வந்துருச்சு, சீன்றதை பார்த்து சீண்டு கவனம் பார்த்துக்க அப்படின்ட்டார்கள். இப்ப அடுத்தடுத்த பகுதிகள் அப்படிங்கிற கைப்பற்றி போற வேகத்துக்கு இன்னமும் வேகத்தை காட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயுதங்கள் தடைப்படுது. ஆயுதங்கள் தடைப்படும் போது உக்ரைன் தளபதிகள்லாம் கதறாங்க, 7,000 ஆளில்லா விமானத்தை ரஷ்யாவால ஒரு நாள்ல யூஸ் பண்ண முடியும். ஆனா இங்க ஒண்ணுமே இல்லை, எப்பயுமே ஒண்ணுமே இல்லை, அந்த ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது உனக்கு இல்லடா அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாம் அவங்க செயல் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா இதெல்லாம் ஏற்கனவே புரிஞ்சு நடந்திருக்கணும். அமெரிக்காவை நம்பி எங்க எவன் இறங்கினாலும் சரி அவனுக்கு ஒரே ரிசல்ட் தான், மொத்தமும் பறிபோகும் அப்படிங்கிறதா. அதுல உக்ரைன் மட்டும் விதிவிலக்கா வருமா? வராது அப்படிங்கிறது இப்ப மீண்டும் நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனா
இந்த கூட்டத்துல நம்ம ஏதாச்சும் தேத்திடலாம் அப்படின்னு நினைச்ச ஜெர்மனிக்கு இமீடியட்டா 10 நாள் கழிச்சு பிரான்ஸ் வேலையை பார்க்கும். அந்த பகுதியில உள்ள குட்டி குட்டி நாடுகள்லாம் நான் வரமாட்டேன் போயா அப்படிம்பாங்கன்னு பார்த்தா இமீடியட்டாவே ரிசல்ட் வந்துருச்சு. இது ஜெர்மனிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி.